எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஒரு புது கான்செப்ட் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இது பார்த்துருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம், பட் நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை. ஃபைனலாக நாங்கள் யூஸ் பண்ணோம். அதை வந்து ஒரு vlog-ஆ நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு மீட்டோ ஒரு இதை எடுத்து கொஞ்சோண்டு அதில் சாஸை தடவி மான் கறி அதை வச்சு இந்த ஃபுல் க்ரீமியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அம்மனு தான் இருக்குது. சரி டேஸ்டியாக இருக்குது, சரி க்ரீமியாக இருக்குது. Next step. அந்த பேர் வந்து ரோமியோ. டேய் என்னடா பண்ற? நோ டேய் பாருங்க, வீடியோ எடுக்கணும் மட்டும். இந்த பாரு நாயே தில் को लुभाना सुन ले तो सुन मेरी बात कुड़िए. ஹலோ ஃப்ரெஷ்னு ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது யூகேல. இந்தியாவிலாம் வந்துச்சா இல்லையான்னு தெரில, பட் எங்களுக்கு அது அந்த கான்செப்ட் புதுசாக இருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. என்னென்னா நம்ம இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம வார சாமான் வாங்க போகிறோம்னா எப்படின்னா, நம்ம ஓகே ஒரு நாள் சிக்கன் கறி வைப்போம் அப்படின்னா சிக்கன் வாங்குவோம். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான மசாலா ஏற்கனவே வாங்கி வச்சுருப்போம். எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் போய் நம்ம வந்து ஷாப் பண்ணி அப்புறமா வந்து வீட்டில் சமைப்போம். ஸோ என்ன ப்ராப்பராக பிளான் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் இதுவே வந்து நம்ம வந்து ஓகே ஒரு 2 பேர் சமைக்கிறதுக்கு ஒரு பேக்கில் இந்த மாதிரி அமுச்சு விட்டாங்க நீங்கள் மீல். ஓகே சாம்பார்னா 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், சாம்பார் பொடி ஒரு பாக்கெட்டில் கொஞ்சோண்டு, இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்னென்னா நம்மளோட ஷாப்பிங் டைம் ஈஸியாக போயிடுது, டைமை சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ ஹலோ ஃப்ரெஷ் வந்து வெப்சைட் போனாக்கா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 60% ஆஃபில் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாகவே வந்து 25% ஆஃப் ஃபார் 2 months ப்ளஸ் 3 ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அதை வந்து ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் கொடுக்குறான். ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள், இப்போ 4 பேர் இருந்தாங்க ஒருத்தர் வீட்டில், ஒரு வாரத்துக்கு வந்து நாங்கள் 4 ரெசிபீஸ் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 21 pounds கிடைக்குது. ஷிப்பிங்கும் ஃப்ரீ. ஸோ 21 pounds-க்கு 4 மீல்ஸு இஸ் நோ பிரெய்னர். யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஃபுல் நாங்கள் ஒரு பேக்கை எடுத்து சமைக்கிறது அதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த டைம் நாங்கள் ட்ரை பண்ணது மான் கறி. இதே மாதிரி வேறு இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு டைம் நம்ம சமைச்சு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். டின்னர் இஸ் சால்ட் அப்படின்னு போட்டு டின்னர் இஸ் சால்ட்னு போட்டிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஹலோ ஃப்ரெஷ் வந்து பல வருஷமாக கேள்விப்பட்டிருக்கோம். ட்ரை பண்ணது ஒரு டைம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் முன்னாடி லிவர்பூல் ஸ்ட்ரீட்டில் இதெல்லாம் கொடுப்பாங்க, கார்ட்ஸ் அண்ட் டெலிவரி. சரி பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்கான்ட்டு. 4 people ஒரு மீல். இது இன்னொன்று இப்படி நான் 4 meals வாங்கியிருக்கேன். ஸோ தேவ் காட் ஃபர்ஸ்ட் செகண்ட் 4 மீல்ல 4 வேளைக்கு சாப்பாடா? 4 பேர்த்துக்கு 4 வேளைக்கு சாப்பிடு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம இதை பொறுத்து இருக்கு. இது பாருங்களேன், மீட் எல்லாம் என்னமோ இருக்கு, அதை நான் பாட்டுறேன். கறி எல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கான். வாவ், பாருங்க ஐஸ் போட்டு வச்சிருக்கான். சிக்கன் அது பார்க்குறேன். இது சிக்கன் வந்து பாருங்க 4 பீஸ் இருக்குது இதில். ஓ பிரஸ்ட் அது. ஐ திங்க் ஸோ, ஐ டோன்ட் நோ. மின்ஸ் மீட் இது. மின்ஸ் மீட் ஓகே. இது வந்து வெனிசன் லெக் ஸ்டேக்ஸ். ஓ ஓகே. இதுதான் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். மான் கறி. இதோ இதுதான் ஊட்டி கைடு. தொப்பி சொற்று இதெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். அதனால தான் கேமராவுக்கு முன்னாடி வரல, பின்னாடி வரேன். ஸோ இதை வந்து நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி நான் இவர் வரத்துக்குள்ளே நான் கொஞ்சம் பொட்டேட்டோ மட்டும் அறுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே. ஸோ 2 பாக்கெட்டில் வந்து இந்த பொட்டேட்டோ இருந்துச்சு, பேபி பொட்டேட்டோ. அறுத்து வச்சுட்டேன், வெட்டி வச்சுட்டேன். சரி வெட்டி வச்சுட்டேனுங்களா, பாதியாக வெட்டி வச்சுட்டேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் என்னன்னா ஒரு 2 பாக்கெட் இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்ததெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ முக்கால்வாசி இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே இதுக்குள்ளேயே இருக்குது. இதை தவிர வந்து மெத்தட் செய்முறை வந்து ஸ்டெப்பாக சொல்கிறாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ் குக் த பொட்டேட்டோஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொட்டேட்டோஸை வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம ரோஸ்ட் பண்ணுறது தான். இது வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அப்புறம் ரோஸ்மெரி வந்து 2 பண்ணி இதெல்லாம் வந்து இந்த அது கூட சாப்பிட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ். ரோஸ்மெரியா? இல்லை, அது ரோஸ்மெரி இல்லை. இதெல்லாமே வந்து கூட கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ஸ். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரோஸ்மெரி. ரோஸ்மெரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதி எடுத்துட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுக்க சொல்கிறாங்க. ஒரு குத்து மதிப்பாக அப்படி நறுக்கி வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ ரோஸ்மெரி வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த ஹர்ப், வந்து இங்கிலீஷ் ஹர்ப். இது வந்து அங்கேயும் கிடைக்கும், நம்ம ஊர்லேயும் கிடைக்கும். பட் வந்து இங்கே அதிகமாக விளையிற ஒரு இது. ரோஸ்ட் மாதிரி பண்ணணும்னா இது நல்லா இருக்கும். ரோஸ்மெரிக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு குத்து மதிப்பாக அப்படி நறுக்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் போட போகிறேன். உப்பு கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சமாக தூங்க. அதுக்கப்புறம் பெப்பர். இதெல்லாம் நீ யூஷுவலாக பண்ணுற மாதிரி தானே? நம்ம பண்ணுறது அதே தான். என்னென்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து ரோஸ்மெரி கொடுத்துருக்காங்க. இது ஏன் பண்ணுறேன்னா இதில் பண்ணுறேன்னா நான் வந்து அங்கே போயிட்டு கலக்க முடியாது. ஸோ அந்த ஆயிலில் அந்த உப்பும் பெப்பரும் எல்லாம். ஸோ இது வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் போட்டுற போகிறேன் நான். இது வந்து ஒரு அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 20 to 30 minutes வந்து அவனில் ரோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் வந்து ஒரு ஜஸ்ட் பாதி ஒரு 10 minutes ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. பேர் இது கூட போட சொல்லியிருக்காங்க. which is this நம்ம பேரிக்காய். ஸோ இது வந்து இது நியூ ட்விஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து நான் அறுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இதை என்ன பண்ணுறேன்னா ஏர் ஃப்ரையரில் போட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆயிடுச்சுன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் 10 minutes சொல்லியிருக்கேன். நல்ல வாசம் அது. இந்த ரோஸ்மெரி நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல. ஸோ இப்போ என்னென்னா திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு திருப்பிட்டு ஒரு ஆட்டாடுறா, அப்புறம் எல்லாமே திரும்பலாம் இல்லை சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேரிக்காயை வந்து வெட்டி போட சொல்கிறாங்க. நான் வந்து அது ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இந்த பேரிக்காயை வந்து கட் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. ஹனி இல்லாத பேர். ஆனால் இது கால் ஸ்டேக். ஓகே. வெனிசன் லெக் ஸ்டேக்ஸ். இது பார்த்தீங்களா என்னது எங்கேருந்து வருதுன்னு? என்ன? நியூசிலாந்து வருதா? ஒரிஜின் ஸ்லாட்டர்ட் அண்ட் கட் இன் நியூசிலாந்து. இது வந்து இந்த ஊர் மாநில நியூசிலாந்து மாநிலம். சரி, இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன். காட்டு நான் எப்படி இருக்குன்னு. கருப்பு கலரில் இருக்குல்ல? எப்படி தான் இருக்கும். இதான் மான் கறியா? 4 இருக்கு. நல்ல ரெட் மீட்னா ப்ராப்பர் ரெட் மீட் இதில். இது நான் அவங்க சொல்லலை, இதை நான் பண்ணி வைக்கிறேன். ஏன் பண்ணுறது? ஜஸ்ட் கீப் இட் ஈவன். இப்போ குக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஓகே. ரொம்ப திக்காக இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் தட்டி வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் நான் வந்து உப்பும் பெப்பரும் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். கடன்னு வர மாட்டேங்குதுல்ல அது? ஆமாம், இது சரியில்லை. இது பார்க்குறா இருக்குது. அது சும்மா எவ்வளோ திருப்பினா பாரு, 2 வருது. இல்லை வருது. சிவாருங்க போட்டுக்கு தரேன். நம்ம ஏற்கனவே அரைச்ச ஒரு அந்த குறக்கணுன்னு அரைச்ச இது பெப்பர் இருந்தது இல்லையா? தீந்துருச்சு. பாஸ் பண்ணிட்டான். பாஸ் அப்படியே பார்ப்போம் நம்ம. உடனே திருட்டு தானே ஏதாச்சும் பண்ணிட்டு தானே டக்குன்னு திரும்பி பார்ப்போம். டாய் ரோமியோ பார்க்கலாம். நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு பார்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். எண்ணெய்லாம் நிறைய ஊற்றல, போட்டு ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நிறையா தான் தெரியுது இல்லையா? 2 ஸ்பூன் இது. அப்படியா? That's the sound. ஒரு சார்ஜா? அவ்வளோதானே? எடுத்துமா? ப்ராப்பர் ரேராக இருக்குப்பா. பட் ரேராக தான் இருக்க சொல்கிறாங்க. வெல்டன்னா இன்னும் 2 நிமிஷம் விட சொல்கிறாங்க. இது என்ன சாஸ் பண்ணுற நீ? அவங்க சொல்லியிருக்காங்களா அந்த சாஸ்? மஸ்டர்ட் சாஸ். இது சோயா சாஸா? இல்லை இது சிக்கன் ஸ்டாக். சிக்கன் ஸ்டாக். ஒன்று போதும் நினைக்கிறால.
இல்லை ரொம்ப ஓவர் பவரிங்காக இருப்பது அதுக்கு ரீசன் தான் 2 கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக மீட்டெல்லாம் போட்டு சரியாக கொடுத்துருக்காப்புல. டேஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள். இங்கே வாங்க பாருங்கள், நல்ல ஜூஸியாக மீட்டு நல்ல ஜூஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எடுத்து இந்த சாஸில் போட்டு பாருங்கள், மேலெல்லாம் அந்த வால்நட்டு அது இதெல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள். சரி ஃப்ளேவர்ஸமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கார்னிஷும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பேரிக்காவை இப்படி பண்ணி பார்த்துருக்கேன். நான் முன்னாடி பார்த்ததில்ல. பேரிக்காய் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இது இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இந்த இலை தலையெல்லாம் எடுத்துகிட்டு சரியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அந்த இனிப்பு வந்து ரொம்பலாம் இல்லை, நல்லாயிருக்கு. கிறிஸ்பியாக அந்த தோல்லாம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசியாக இந்த சாஸ் வந்து என்னென்னா, இந்த கடுகு நம்ம ஊர்லலாம் மஸ்டர்ட் இது வந்து நீங்கள் அந்த என்ன சொல்கிறது ஹாட் டாக்லாம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி அந்த மஸ்டர்ட் க்ரீம் தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இந்த ஃபுல் க்ரீமியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதோட ஒரு பீஸ் ஆசையாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அப்படியே சேர்த்து ஒரு மீட்டோ ஒரு இதை எடுத்து கொஞ்சோண்டு அதில் சாஸை தடவி அழகாக அதை ரெடி பண்ணி மான் கறி கம்முன்னு தான் இருக்குது. சரி டேஸ்டியாக இருக்குது, சரி க்ரீமியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றா தான். தேங்க்யூ.